श्रीकैलासमठाधीशं तिरुच्चिस्वामियतीश्वरं भावातीतं भवहरं वन्देऽहं परमं गुरुं साधुप्रियं कृपाब्धिं च शान्तमूर्तिं तपोनिधिं शिष्यप्रशिष्यरूपेण बोधकं गुरुमाश्रये। अम्बा शाम्भवी चन्द्रमौलिरबलापर्णा उमा पार्वती काली हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी भैरवी सावित्री नवयौवना शुभकरी साम्राज्यलक्ष्मी प्रदा चिद्रूपा परदेवता भगवती श्रीराजराजेश्वरी। मन्दारमाला कलितालिकायै कपालमालाङ्कितशेखराय दिव्याम्बरायै च दिगम्बराय नमः शिवायै च नमः शिवाय। கைத்தலன்னீரைகனி அப்பமோடவல் போரிகப்பிய கரிமுக அடிப்பேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமேனை வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன்மகன் மற்பொரு தீரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி பூதல்வனை மற்றவிழ் மலர்கோடு பணிவேனே மற்றவிழ் மலர்கோடு பணிவேனே. உலகம் முழுதும் ஆன்மீக அற்புதமான எண்ணங்கள் பரவி உலகம் முழுதும் பகை என்ற ஒரு எண்ணம் அழிஞ்சு அன்பு என்பது முக்கியமாக பெருகி மனிதனுக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான துவேஷம் இல்லாத ஒரு நிலையை ரொம்ப முக்கியமாக நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த அருணாச்சல சிவக்ஷேத்திரத்தில் திருவாசக சென்ட்ரல் சிவகுமார் அவர்கள் ஏற்படுத்தியுள்ள இந்த அற்புதமான திருவாசக மாநாடு ரொம்ப 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 மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு மாநாடாக நாம் கருதுகிறோம். இன்று உலகம் முழுதும் குறைவாக இருப்பது என்ன என்றால் அன்பு. ஒவ்வொருத்தரும் தான் வேற ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை நாம் நடத்துகிறோம் என்ற எண்ணத்தினால் பலவிதமான வேறுபாடுகளை கருதி எண்ணி கற்பனை செய்து நாம் வேறு நீர் வேறு என்ற ஒரு எண்ணத்தினால் அமைதியை நாசம் செய்து அன்பை இங்கேருந்து விரட்டிவிட்டு தேசத்திலேயே வாழ்ந்து கொண்ட ஒரு சூழ்நிலை இன்றும் உலகம் பூரா பரவியுள்ளது. நாட்டுக்குள்ளே பார்த்தாலுமே அதுதான், ஒரு மாநாட்டுக்குள்ளே பார்த்தாலும் அதுதான், ஒரு மாநிலத்தில் பார்த்தாலும் அதுதான், உலகம் முழுதும் எங்கே பார்த்தாலும் அவ்வளோதான் துவேஷம் வேறுபாடு இதே தான் பரவிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இத்தனை பேர் மகான்களை வேறு வேறு பல்வேறு இடங்களிலிருந்து அழைத்து திருவாசகம் என்ற அந்த அருமையான தேன், அந்த தேனை நாம் எழுதும்படி நம்ம எல்லாரையும் ஊக்கம் கொடுத்து உலகம் முழுதும் சிவபெருமானுடைய நினைவு சிவபெருமானுடைய வழிபாடு பூர்ணமாக நிலைநாட்டம் என்ற எண்ணத்துடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாநாடு உலகத்துக்கே நன்மையை கொடுக்கக்கூடிய மாநாடு என்று நாம் கருதுகிறோம்.
மனித வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். உயிர்களிலே மனித ரூபத்தை அடைந்திருக்கும் இந்த உயிருக்கு ஒரு விசேஷம் என்னவென்றால், மிக்க எல்லா ரூபங்களிலும் உள்ள உயிர்களுக்கு சுதந்திரமே கிடையாது. ஒரு யானை அதனுடைய இயல்பு என்னவோ அந்த இயல்பை நோக்கிய இயல்பினாலேயே அது செயல்பட்டு கொண்டிருக்கும். ஒரு யானையிடம் நீ சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் அந்த தும்பிக்கை ஆற்றுறதை நிறுத்திவிடு, யானைக்கிட்ட சொல்லு பாருங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கும்போது கையில் ஒரு குச்சி வச்சு நின்றுருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிப்பாட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே மறுபடியும் அது அந்த தும்பிக்கையை ஆட்ட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி வாலையும் கூட ஆட்டிக்கிட்டே இருக்கும் அந்த யானை, காதையும் அப்படியே வீசிக்கிட்டே இருக்கும் இந்த யானை. இது விலங்கினுடைய ஸ்வபாவம். விலங்குகளுக்கு சுதந்திரம் கிடையவே கிடையாது. விலங்குகளுக்கு சுதந்திரம் கிடையாது. விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எதனால்? தம் இயல்பாலவே. ஆனால் மனிதன் என்ற உருவத்தில் மட்டும்தான் இந்த சுதந்திரம், மனதை அடக்கி அல்லது மனதை எப்படி வேணாலும் போக விட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது மனிதன்கிட்ட மட்டும்தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இத்தனை பேர் அடியார்கள் இங்கே உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் வேறு எங்கேயாவது இருந்திருக்கலாம் இல்லையா? உங்களை யாராவது கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு வந்தாங்களா? யாராவது உங்களை வற்புறுத்தி இங்கே கூட்டின்னு வந்தாங்களா? ஏன் வந்தீங்க? பெண்ணு எதனால் வந்தீங்க? ஒரு நல்ல செயல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது தானே வந்தீங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருந்தது. நீங்கள் வேறு எங்கே வேணாலும் போயிருக்கலாம் ஆயிருந்தது, ஆனால் போகலை. நீங்கள் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு அன்பர் தான். அந்த ஒரு அன்பர் பேர் தான் என்ன பேர்? அவர் பேர் திருவாசகத்தென்றல் சிவகுமார் அவர்கள். அந்த அன்பருடைய நல் எண்ணம் ஞாபகம் வச்சுங்க. நம்மக்கிட்ட 2 விதமான எண்ணங்கள் உண்டு, தீய எண்ணம், நல் எண்ணம். தீய எண்ணம் இருந்தாக்கா நம்ம இந்த உலகத்துக்கு அழிக்கிறதுக்கு என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்போம் நம்ம. ஆனால் நல் எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணார்? எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்க மனசையெல்லாம் சுத்தமாக்கி, அந்த சுத்தமான மனசில் அவங்க எல்லாரும் பாருங்கள், 15 நிமிஷம் ஏறக்குறை நம்ம எல்லோரும் ஒரு மனதாக இந்த திருவாசகத்தை, இந்த 10 பதிகங்களை நம்ம எழுதினோமா இல்லையா? ஏறக்குறை 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்தோம் நம்ம. இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் சிவ சிந்தனை அப்படியே பரவிக்கிட்டே போயிட்டு இருந்தது. இது நம்ம அறிஞ்சோமானால் மனிதனுக்குள்ள இந்த சுதந்திரத்தை நாம் எப்பொழுதுமே நல்ல காரியங்களுக்காக தான் பயன்படுத்தணும் என்றது நல்லா உணரணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி ரொம்ப சுருக்கமாகவே இன்றைக்கி பேச போகிறேன். ஆனால் அந்த சுருக்கத்திலேயே பல விஷயங்களை சொல்லி முடிச்சிருவேன். என்ன அந்த விஷயத்தை சொல்ல போகிறேன்னாக்கா, நம்ம கடைசியில் போற்றி சொன்ன உடனே அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. நான் சொல்லிட்டு இருக்கிறது தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லி நீங்கள் எந்நாட்டருக்கும் இறைவான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் தென்னாட்டை பற்றி மட்டும் தான் சொன்னேன். நான் சிவபெருமானு தென்னாட்டுக்கு மட்டும் சேர்ந்தவரா? உண்மைதானே? அப்போ நாங்கள் நமச்சிவாய என்று தமிழில் அழகாக நம்ம சொன்னோம்னாக்கா, வடநாட்டில் நமசிவாய அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் நமசிவாயன்னு வடநாட்டில் சொல்லுவாங்க. அமெரிக்காவில், மேற்கு அமெரிக்காவில் ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு பேர் கவாயி தீவு. மேற்கு அமெரிக்காவில் ரொம்ப மேற்கே, ஏறக்குறை கிழக்கு வந்துடும் அந்த அளவுக்கு மேற்கு இருக்கிற ஒரு தீவு, அது பேர் கவாயி தீவு. அந்த கவாயி தீவில் இன்றைக்கு ஒரு கோவில் இருக்குது. வெறும் 456 ஏக்கர் அந்த ஆசிரமத்துடைய விரைவு. அதில் 70 ஏக்கரில் ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்துடைய பேர் கவாயி இந்து மோனாஸ்டரி. அந்த கவாயி தீவில் ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது. நீங்களும் இப்போ எப்பாவது போனப்போ தரிசனம் பண்ணலாம். அந்த கோவிலோட பேர் இறைவன் கோவில்.
அந்த கோவில் பக்கத்தில் இன்னொரு பழமையான கோவில் இருக்குது. அந்த கோவில் பேர் கடவுள் கோவில். நான் சொல்கிறது வந்து அத்தனையும் இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். இது எதனால் அந்த மாதிரி ஒரு கோயில் அங்கே அமைக்கப்பட்டதுனாக்கா அந்த சின்ன கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. கலிஃபோர்னியா என்ற பிரதேசத்தில் அந்த பகுதியில் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் ராபர்ட் ஹான்சன். என்ன பேர்? ராபர்ட் ஹான்சன். அவர் ஒரு பேலே டான்சர். பரதநாட்டியம் இருக்குல்ல, பரதநாட்டியம் அந்த மாதிரி பேலே எப்படி அப்படின்ற ஒரு நாட்டியம் உண்டு. கேட்டிருக்கீங்களா? பேலே டான்ஸ் கேட்டிருக்கீங்களா? ரஷ்யாவில் அந்த கூத்து ரொம்ப விசேஷமான கூத்து. அந்த பேலே டான்ஸரான 6.5 அடி உயரமான ராபர்ட் ஹான்சன் ஒரு முறை பாரத நாட்டுக்கு வராரு. பாரத நாட்டுக்கு வந்து சிவபெருமானுடைய 108 தாண்டவ பங்கிகளை பார்க்கிறார். பார்த்துருக்கீங்களா? அந்த படம் பார்த்துருக்கீங்களா? 108 வகையாக சிவபெருமான் நாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? படத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த 108 படம் அது வேறு வேறு விதமாக சிவபெருமான் நாட்டியத்தை பண்ணுறதை பார்த்த உடனே இது யாருன்னு கேட்குறாரு. நான் இது நடந்த நிகழ்வு எப்போ 1955. அதை பார்த்த உடனே நானும் சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குருவை தேடி போகிறாரு. இலங்கையிலே அவருக்கு ஒரு குரு அமைகிறார். அந்த குரு பேர் யோகஸ்வாமி அப்படின்ட்டு. அந்த குருவை அந்த அந்த அற்புதமான அந்த புண்ணிய ஆத்மாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய பேரை மாற்றிக்கொள்கிறார். ராபர்ட் ஹான்சன் என்பவர் என்னவாய் மாறுகிறார் தெரியுமா? சிவாய சுப்பிரமணிய சுவாமியாக மாறுகிறார். அவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமியாக மாறி அவர் அங்கே போய் அமெரிக்காவில் மேற்கேல அந்த தீவில் முதல் கோவிலாக நடராஜருடைய 12 அடி சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்து அதுக்கு கடவுள் டெம்பிள் என்று பேர் வைக்கிறார். அதற்கு பிறகு நம்ம குருநாதரான திருச்சி மகாசுவாமிகிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, நம்ம பெரிய ஒரு கற்கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறோம். அந்த கோவிலுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னாக்கா இறைவன் கோவில் என்ற பேரை வைக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? இறைவன் கோவில். இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய ஸ்படிகலிங்கம் உள்ள கோவில், 3 அடி உள்ள உயரம் உள்ள கோயில், ஸ்படிகம் உள்ள கோயில் எது? அதுதான் இறைவன் கோவில். கவாய் தீவில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் இந்த மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா சிவகுமார் அவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாநாட்டை பற்றி நான் அவங்களுக்கும் சொல்லியாச்சு. யாருக்கு? அந்த கவாய் தீவில் உள்ள அங்கே இருக்கிற சுவாமிகளுக்கும் நான் இதை சொல்லியாச்சு. அவங்களும் இந்த நேரத்தில் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த நேரத்தில் அவங்க திருவாசகத்தை அவங்க எல்லாரும் கூட தானாக வேறு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இது எப்படி வந்தது? காரணம் என்னன்னாக்கா, நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய காரணம் என்னென்னா, அன்பினால் நாம் எல்லாம் கட்டப்பட்டோம்னாக்கா உலகத்துக்கு நன்மையாகும். அன்பினால் நாம் கட்டப்படணும். யாரையும் வற்புறுத்தி ஒரு மதத்தை நாம் அவங்க மேலே இந்த மதத்தை நீ அனுசரித்து போனால்தான் உனக்கு முக்தி என்ற சொல்லை தப்பாக சொல்லக்கூடாது. நாம் இப்போ இன்றைக்கு வந்த நம்ம ஒரு சிவனடியார், ரொம்ப மிக சிறப்பான சிவனடியார் வந்து உட்காந்துருந்தார் மத்தியத்தில். யார் அது? ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் துவக்கி கொடுத்தாரு. யார் அது? அவர் பேர் என்ன? தாமோதரன் ஐயா. தாமோதரன் யாருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் பேர் தானே அது. சிவபெருமான் பேர் தானே அது. யாருடைய பேர்? விஷ்ணு பெருமானுடைய பேர் அது தாமோதரன். தாமோதரன்னா இடுப்பில் ஒரு கயிறை கட்டியிருக்கிற பேர் தான் தாமோதரன். அப்போது கிருஷ்ண பெருமானே வந்து சிவபெருமானுடைய புகழை எடுத்து சொல்லி விட்டு போயிருக்கார் பாரு. கிருஷ்ண பெருமானே வந்து சாட்சாத் பகவத்கீதையை இந்த உலகத்துக்கே கொடுத்துள்ள அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணா தாமோதரன் என்ற பெயர் உள்ளவர். அவர் வந்து உங்களுக்கெல்லாம் என்ன மகிமை எடுத்து சொன்னார்? உங்களுக்கு சிவபெருமானுடைய மகிமை எடுத்து சொல்லுங்க. இதுதான் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வைணவர்கள் வேறு அல்ல, சைவர்கள் வேறு அல்ல, சாக்தர்கள் வேறு அல்ல, பௌத்தர்கள் வேறு அல்ல, ஜெயினர்கள் வேறு அல்ல, சிக்கியர்கள் வேறு அல்ல. எல்லாமே பாரத நாட்டு பண்பாட்டுக்கு சேர்ந்தவர்கள் நாம் எல்லாம். இந்த பாரதிய சம்ஸ்கிருதியை நிலைநாட்ட வேண்டிதான் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்க பரம பூஜ்யரான சங்கராச்சாரியான சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும் எல்லாம் பெரிய நல்ல ஒரு சங்கல்பத்தை எடுத்து பாரதிய சந்த மகா பரிஷத் அப்படி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்துள்ளோம். இதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, இந்த நோக்கம் என்னன்னாக்கா, எல்லாம் வேறு 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 பாரத நாட்டிலேயே பிறந்த மதங்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து சிவசிவா அப்படின்னு வடநாட்டில் சொன்னாலும் சரி, இல்லை தென்னாட்டில் சொன்னாலும் சரி,
மேற்கே சொன்னாலும் சரி, கிழக்கே சொன்னாலும் சரி, சிவா என்றது நம்ம எல்லாருக்கும் பாரதத்துக்கு காஷ்மீர்லேருந்து எடுத்து கன்னியாகுமரி வரை, குஜராத்லேருந்து ஆசாம் வரை ஒரே சிவபெருமான் தான் நமக்குன்றதை எல்லாரும் அறியணும். சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்றைக்கி நம்ம இந்த மாநாட்டில் நம்ம திருவாசகத்தை நம்ம சொல்லுகிறோம், எழுதுகிறோம். அதே மாதிரி எங்கேயாவது பகவத்கீதை எழுதினாக்கா நம்ம எல்லாம் ஓடி போனோம். எங்கேயாவது ராமாயணத்தை சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஓடி போகணும். நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை மறந்து நாம் சிவபெருமானை நம்ம வழிபட முடியாது. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றியான அந்த சிவபெருமான் முக்கியமாக பாரத நாட்டுக்கு நம்ம நாட்டு பெருமான் தானே அவர். அதே மாதிரி தான் இந்த பாரத புண்ணிய பூமியில் தான் மகாபாரதம் என்ற அருமையான வரலாறு வந்தது. அதே மாதிரி ராமாயணம் என்ற வரலாறு வந்தது இந்த புனிதமான பாரத நாட்டில் தான் வந்தது. அது மாதிரி இந்த வித்தியாசமே இல்லாமல் பாரத நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள். பாரத நாட்டில் எவ்வளோ தெரியுமா ஜனசங்கம், எவ்வளோ தெரியுமா? இங்கே பாரத நாட்டுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? இப்போது 150 கோடி 150 கோடி ஜனங்க இருக்காங்க பாரதத்தில். உலகம் முழுது 800 கோடி ஜனங்க இருக்காங்க. அத்தனை ஜனங்களும் கூட நம் யாதும் ஊரே அன்பே எங்கள் உலக தத்துவம். இந்த அன்பே தானே சிவம்ன்றது. அதனால் இங்கேருந்து நம்ம போகும்போது நம்ம கூட எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னது? நம்ம எழுதின திருவாசகத்தோட கூட ஆரம்பத்தில் இந்த கடைசி வரைக்கும் அன்பு 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 அன்புன்னு எழுதி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். ஞாபகம் வச்சுங்க. இந்த அன்பில்லாத எந்த மதமும் நல்ல மதம் இல்லை. அன்பில்லாத மதம் அல்ல. அது ஒரு பொறுத்து இன்னொருத்தரை வேறு மதத்துக்கு மாற்றக்கூடிய மதம் அது நல்ல மதம் அல்ல. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த மதம் நமக்கு அன்பை சொல்லிக் கொடுக்குதோ, ஒருத்தர் நாம் எல்லாம் சகோதரர்கள் சொல்லிக் கொடுக்கும், அந்த மதம் தான் உண்மையான. கடைசியில் நம்ம என்ன சொல்லணும்? சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத் என்று வேதத்துடைய முக்கியமான அந்த சொல்லை சொல்லி என்னுடைய 2 வார்த்தைகளை இங்கே பூர்த்தி செய்கிறேன். வந்த எல்லா மகான்களுக்கும் என்னுடைய அன்பான மனமார்ந்த ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய. எல்லா அன்பர்களுக்கும் பகவதி ராஜராஜேஸ்வரி, பெங்களூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி, ஹரிஹரபுரத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி, ஸ்ருங்கேரியில் உள்ள சாரதா தேவி, வடநாட்டில் உள்ள வைஷ்ணவ தேவி, ஸ்ரீராம் அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமர், மதுரையில் உள்ள மீனாட்சி தேவி, அன்பர் அழகர் கோயிலில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா, எல்லாருடைய அருள் நமக்கு இருக்கட்டும் சொல்லி என்னுடைய 2 வார்த்தை பூர்த்தி செய்கிறேன். ஹரி ஓம் தத்சத்.